அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநில சட்டமன்றம் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய மாநில சட்டமன்றம்னா நம்ம இதில் மாநில சட்டமன்ற பேரவையும் பார்ப்போம், மாநில சட்டமன்ற மேலவையும் பார்ப்போம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் பார்ப்போம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் பார்ப்போம். இதில் அந்த ரெண்டு அவையுடைய அமைப்பு மட்டும்தான் பார்ப்போம். அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்போம். மாநில சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது எல்லா மாநிலங்கள்லையுமே இருக்குது. சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது 6 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னா மாநில சட்டமன்ற பேரவைக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது அடுத்த வீக் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற பேரவையுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நமக்கு மாநில சட்டமன்ற பேரவை, மாநில சட்டமன்ற மேலவை, இது ரெண்டுடைய அமைப்பு அதை மட்டும்தான் இந்த இதில் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்குக்கான போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? பாருங்கள், நம்முடைய ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 10th குடிமையியலில் லெசன் 3 மாநில அரசில் 3.3.1 3.3.2 இது ரெண்டுலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிமுகம். இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வகை செய்கிறது. அப்போ இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாநிலத்துக்கும் கண்டிப்பாக ஒரு சட்டமன்றம் இருக்கணும். அப்போ ஒரு அவையாவது கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் எல்லா மாநிலத்திலையும் மாநில சட்டமன்ற பேரவை இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றங்களை மட்டுமே கொண்டுள்ளன. அப்போ நமக்கு ஒரு சட்டமன்றம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சட்டமன்றம் ஈரவையாகவும் இருக்கலாம், ஓரவையாகவும் இருக்கலாம். அது நம்மளுடைய முடிவு தான். ஓகேங்களா? ஒரு மாநிலம் ஒரு சட்டமன்றம் இருக்கணும். அந்த சட்டமன்றம் ஓரவை கொண்டதாகவும் இருக்கலாம், ஈரவை கொண்டதாகவும் இருக்கலாம். அப்போ பெரும்பாலான மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ஓரவையை கொண்ட சட்டமன்றத்தை தான் பெற்று இருக்கு. ஒரு 6 மாநிலங்கள் மட்டும்தான் ஈரவை கொண்ட சட்டமன்றங்களை பெற்று இருக்குது. அப்போ ஈரவைனா அங்கே என்னென்ன இருக்கும்? சட்டமன்ற பேரவை இருக்கும், சட்டமன்ற மேலவை இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன. அப்போ அந்த 6 மாநிலங்கள் எது? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஓகேங்களா? சரி, அப்போ சட்டமன்ற பேரவைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா கீழவை. கீழவைங்கிறது மாநிலத்துக்கான கீழவையை பற்றி இந்த இடத்துல சொல்கிறோம். நம்ம பொதுவாக கீழவைன்னு நம்ம என்னதுங்க, மக்களவை, மத்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களவை கீழவைன்னு சொல்லுவோம். மாநில அளவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவையை நம்ம கீழவைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ பாருங்க, சட்டமன்ற பேரவையில் யார் இருப்பாங்க? மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. அப்போ இங்கே யார் இருப்பாங்கன்னா அந்த மாநில மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் அங்கே உறுப்பினர்களாக இருப்பாங்க. தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அங்கே உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ மேலவையில் 6 மாநிலங்கள் மேலவை இருக்குது. அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா மேலவையானது சட்டமன்ற மேலவைன்னு சொல்கிறோம். அங்கே ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. இது டைரக்ட் எலெக்ஷன். கீழவை சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது டைரக்ட் எலெக்ஷன், நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது ஆசிரியர்கள், பட்டதாரிகள், உள்ளாட்சி உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் பிரதிநிதிகளாக இருப்பாங்க. இது இன்டைரக்ட் எலெக்ஷன். எப்படி இது யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ஒரு மாநிலத்திற்கு கண்டிப்பாக ஒரு சட்டமன்றம் இருக்கணும். அப்போ சட்டமன்றம் எல்லா மாநிலத்திலையுமே இருக்குது. ஆனால் அந்த சட்டமன்றம் ஓரவையும் இருக்கலாம், ஈரவையும் இருக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சில மாநிலங்கள், பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றம் தான் இருக்குது. 6 மாநிலங்கள் ஈரவை கொண்ட சட்டமன்றங்களை கொண்டுள்ளது. சட்டமன்ற பேரவையில் யார் இருப்பாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. சட்டமன்ற மேலவையில் யார் இருப்பாங்கன்னா ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதிகளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மாநில சட்டமன்ற பேரவையை பற்றி பார்க்க போகிறோம். பிரபலமான ஓர் அவை இது. மாநில சட்டமன்ற பேரவை அப்படின்னா என்னதுங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சுக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது வந்து ஒரு பிரபலமான அவை. ஏன்? இது எல்லா மாநிலங்களையும் இருக்குது. எல்லா கொள்கை முடிவுகளையும் இங்கே தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வர்றது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. அதனால் பிரபலமான ஒரு அவைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் இதுதான். ஏன்னா இங்கே தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுது.
அடுத்தது பாருங்க, இங்க யார் இருப்பாங்க? வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது இந்த அவை. அப்ப இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வயது எவ்வளோ நிரம்பி இருக்கணும்? 18 வயது நிரம்பி இருக்கணும். அதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை. அப்ப 18 வயது நிரம்பியவர், அவங்களுக்கு வாக்குரிமை. அதன் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சரி, அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். அப்ப நான் முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஒரு மாநிலத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாறுபடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 234 உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா, வேற மாநிலத்துக்கு வேற உறுப்பினர்கள். பீகார்லாம் பார்த்தீங்கன்னா 243. இப்போ தான் ரீசெண்டாக பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதனால் இந்த தொகுதி எண்ணிக்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பீகாரில் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னா 243, நமக்கு 234. ஓகேங்களா? அப்போ என்னது? அப்போ எதனால் இந்த எண்ணிக்கை மாறுது? சில இதில் 60, 70 அந்த மாதிரிலாம் இருக்கும், 90 அப்படிங்கிற மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் இந்த எண்ணிக்கை மாறுபடும். ஏன் மாறுபடுது? அங்கே மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை மாறுபடுது. அப்போ அதிகமான மக்கள் தொகை அங்கே இருந்துச்சுன்னா அப்போ அங்கே சட்டமன்றத்திற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். குறைவான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அங்கே குறைவான தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும். ஓகேங்களா? அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது. அப்போ சரி, இவ்வளோ சொல்கிறாங்க. மக்கள் தொகையை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தொகுதியை பிரிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்போ அதுவும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இந்த இடத்துல எண்ணிக்கை போட்டுக்கோங்க, எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும்னா 500க்கு தாண்டக்கூடாது. 500 தாண்டக்கூடாது. குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அப்போ 60லிருந்து 500க்குள்ள தான் இருக்கணும். நீங்கள் மக்கள் தொகையை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சுக்கலாம். தொகுதிகளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிர்ணயிச்சுக்கலாம். ஆனால் அது 60க்கு குறைஞ்சிடக்கூடாது, 500க்கு அதிகமாகிடக்கூடாது. அப்படி அதை பார்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன், பார்த்துக்கோங்க. சரி, அப்போ இவங்களுடைய பதவிக்காலம், மாநில சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் அப்படின்னா 5 ஆண்டுகள் தான். ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சட்டமன்றம் இருக்கும். ஆனால் இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றத்தை கலைக்க முடியுமா? முடியும். நம்ம அதை தான் எவ்வளோ டைம் பார்த்துட்டோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா கலைக்கலாம், மாநில அவசர நிலை அறிவிச்சாங்கன்னா கலைக்கலாம். 5 ஆண்டுகள் தான் பதவிக்காலம். இல்லை சில 5 ஆண்டுகளுக்கு முடியும் முன்னரே சில காரணங்களால் என்ன பண்ணலாம், கலைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது போக அட்டவணைப்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுவாங்க, தனி தொகுதிகளை கொடுத்துருவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டு கூட எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அட்டவணைப்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு என்ன கொடுக்குறாங்க, தனி தொகுதிகளை கொடுக்குறாங்க. அப்போ சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது மாநிலம் அதிகாரத்துடைய உண்மையான அதிகார மையம். இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அல்லது சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 60க்கு குறையாமல் இருக்க வேண்டும். சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றத்தை கலைக்கலாம். அட்டவணைப்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதியில் இருக்கணும்? இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறோம். அதுக்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும்? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 25 வயது நிறைவடைந்த நபராக இருத்தல் வேண்டும். 25 வயசு ஸ்டேட் எலெக்ஷனில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம நிற்கிறோன்னா 25 வயது நிறைவடைந்த நபராக இருக்கணும். மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்காளராக இருத்தல் வேண்டும். நம்ம எந்த தொகுதியில் வேணாலும் நம்ம நிற்கலாம். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 234 தொகுதியில் நம்ம எந்த தொகுதியில் வேணாலும் வேட்பாளராக நிற்கலாம். அப்போ அந்த தொகுதியில் தான் வாக்காளராக இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. எந்த தொகுதியில் வேணாலும் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்காளராக இருந்தால் போதும். ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது, மத்திய மாநில அரசாங்க பணிகளில் இருத்தல் கூடாது. இது எல்லாத்துக்குமே வர்றது தான். அப்போ 25 வயது இந்த ஏதாவது ஒரு தொகுதியில் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கேட்கலாம், அந்த தொகுதி வேட்பாளர் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் தான் வாக்காளராக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்போ சட்டமன்ற பேரவை உறுப்பினருடைய பதவி எப்பப்பெல்லாம் காலியாகும் அப்படிங்கிறத பாருங்க. 1, சட்டப்பேரவை உறுப்பினர் மாநில சட்ட மேலவைக்கு, ஒருவேளை அந்த மாநிலத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுன்னா அதில் அவருக்கு சீட் கிடைக்கிது.
அப்போ காலியாகும். அதே மாதிரி பாராளுமன்றம்னா மக்களவையும் சொல்லலாம், மாநிலங்களவையும் சொல்லலாம். மக்களவையில் சீட் கிடைக்குது, இல்லை மாநிலங்களவையில் சீட் கிடைக்குது அப்படிங்கும்போது தேர்ந்தெடுக்கப்படும் போது அவருடைய பதவி காலியாகும். சட்டப்பேரவை உறுப்பினர் மாநில சட்டமேலவைக்கோ பாராளுமன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய பதவி என்னாகும்? காலியாகும். அடுத்தது, அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் தாமாக வந்து ராஜினாமா செஞ்சார் அப்படின்னா அவருடைய பதவி காலியாகும். இன்னொன்று பாருங்க, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்தவித முன்னறிவிப்புமின்றி தொடர்ந்து 60 நாட்கள் அவைக்கு வருகை தராத நபர்களுடைய பதவி காலியாகும். இப்போ அந்த சட்டமன்ற பேரவை உறுப்பினர் இருக்கார் அப்படின்னா அவர் முன்னறிவிப்பை கொடுக்காம, இந்த இது ரொம்ப முக்கியமானது, அறிவிப்பே கொடுக்காம தொடர்ந்து 60 நாட்கள், ஒருவேளை அறிவிப்பு கொடுத்துருந்தாருன்னா ஓகே, முன்னறிவிப்பு கொடுத்துருந்தாரு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணாமல் தொடர்ந்து 60 நாட்கள் அவைக்கு வரலை அப்படின்னா அவருடைய பதவி காலியாகும். இன்னொரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சது தான், கட்சி தாவல் தடை சட்டம் 1985 10வது அட்டவணையில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 10வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் பதவி காலியாகும். அப்போ சட்டமன்ற உறுப்பினரை கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த அவையுடைய சபாநாயகருக்கு இருக்கு. அப்படி பதவி நீக்கம் பண்ணாங்கன்னா அவருடைய பதவி என்ன ஆகும்? காலியாகும். ஓகேங்களா? தகுதி நீக்கம் பண்ணாங்கன்னா அவருடைய பதவி காலியாகும். இப்போ நம்ம கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ நம்ம தேர்தல் பார்க்கும் பொழுது பார்ப்போம். இப்போ லைட்டாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பதவி காலியாகுது? சட்டமேலவைக்கோ இல்லை பாராளுமன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கும் போது பதவி காலியாகும். ராஜினாமா செய்யும் போது பதவி காலியாகும். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தொடர்ந்து 60 நாட்கள் அவைக்கு வரலைன்னா காலியாகும். கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி அவர் தகுதி நீக்கம் பண்ணாங்கன்னா அவருடைய பதவி காலியாகும். இதுதான் சட்டமன்ற பேரவையுடைய அமைப்பு. இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பின்னாடி அடுத்த வீக் ஷெடியூலுக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மாநில சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவையும் லோக்சபாவையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். சட்டமன்ற பேரவையும் மத்திய அளவில் மக்களவை, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ராஜ்யசபாவையும் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இது ரெண்டும் ஒன்று. மத்திய அளவில் இந்த ராஜ்யசபை என்ன பண்ணுதோ அதே மாதிரி இந்த சட்டமன்ற மேலவை மாநில அளவில் பண்ணும். அப்போ இது ஒரு நிரந்தர அவை. எப்படி ராஜ்யசபாவை நம்ம நிரந்தர அவைன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான். இதனை கலைக்க முடியாது. ஆனால் சட்டமன்ற பேரவையை நம்ம என்ன பண்ணலாம்? கலைக்கலாம். பாருங்க, அப்போ இதில் உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. சட்டமேலவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற பேரவை மொத்த உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 171(1) ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ சட்டமேலவையுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அந்த மாநிலம், இப்போ நம்ம பீகாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்ற பேரவை இருக்குது, சட்டமன்ற மேலவை இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. அம்மாநில சட்டமன்ற பேரவை மொத்த உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில், அப்போ பீகாரில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சட்டமன்ற பேரவை மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தோம்? 243 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோமா? அதில் 1/3 மிகாமல் இருக்கணும். அப்போ இது 3 பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 3 24 1. அப்போ 81 தாண்டிடக்கூடாது. இந்த 1/3 எண்ணிக்கைக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 40க்கு குறையாமல். அப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய எண்ணிக்கை 40லேருந்து 81 வரைக்கும் தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு குறைஞ்சிடக்கூடாது, 81க்கு அதிகமாகிடக்கூடாது. அப்போ இந்த சட்டமன்ற பேரவையுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாறுபடும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். அப்போ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது? சட்டப்பிரிவு 171 கிளாஸ் 1. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த குறைந்தபட்சத்து எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, இதை மாற்றலாமான்னா மாற்ற முடியும். அதனுடைய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. எனினும் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக ஒரு சட்டசபையின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது. அப்போ இந்த சட்டப்பிரிவு 171 கிளாஸ் 1ங்கிறது அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அப்போ இதை திருத்தணும்னா என்ன பண்ணும்? அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணும்? திருத்தணும். அப்போ அந்த திருத்தத்தின் மூலமாக இந்த 40க்கு குறையாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை மாற்றலாம்.
இந்த எண்ணிக்கையை மாற்றலாம். ஆனால் அது யார் தான் மாற்ற முடியும்? பாராளுமன்றம் தான் மாற்ற முடியும். ஓகேங்களா? சரி, இந்தியாவின் 6 மாநிலங்களில் மட்டுமே சட்டமேலவை இருக்குது. இதை பார்த்துட்டோம். மறைமுக தேர்தலால் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இதுவும் பார்த்துட்டோம். இங்கே சட்டமேலவையில் மறைமுக தேர்தலால் தான் உறுப்பினர்கள் தேர்வு பண்ணப்படுறாங்க. சட்டமேலவை உறுப்பினருடைய பதவிக்காலம் என்னதுங்க? 6 ஆண்டுகள். சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரவை தான், இதனை கலைக்க முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 வருஷம். அதே மாதிரி ராஜ்யசபாவில் பார்த்தோம்ல, ஒவ்வொரு 2 வருஷத்திற்கு 3 1/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? இது ஒரு நிரந்தரவை. அப்புறம் இந்த எண்ணிக்கையை பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சட்டப்பிரிவு 171 கிளாஸ் 1 பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்த குறைந்தபட்ச எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை பாராளுமன்றம் இருக்குன்னு இதை தெரிஞ்சுக்கணும். யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, எத்தனை மாநிலங்களில் சட்டமேலவை இருக்குது, மறைமுக தேர்தல், அதில் நம்ம தெரிஞ்சது தான். உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு 3 1/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சட்டமேலவை உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணும்? நம்ம முன்னாடி சட்டமன்ற பேரவையுடைய உறுப்பினருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் பார்த்துட்டோம். இதில் இந்திய குடிமகனாக இருக்கணும், தெரிஞ்சது தான். 30 வயது, அப்போ சட்டமன்ற பேரவைக்கு 25 வயது. இதுக்கு எவ்வளோ வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே வரதான். பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக இருத்தல் கூடாது. எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். எந்த மாநிலத்தில் போட்டியிட்டாலும் சரி, அந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்ப சட்டமன்ற பேரவைக்கும் சட்டமன்ற மேலவைக்கும் இந்த இது ஒண்ணுதான். அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த தொகுதியில் வேணாலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கலாம். ஓகேங்களா? 30 வயது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அங்கே 25 வயது சட்டமன்ற பேரவையில். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சட்ட மேலவைக்கான தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாறுபடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பீகாருக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம், 81 இருக்கணும் அப்படின்னு சொல்லி, 81 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அப்போ இந்த உறுப்பினர்களை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இதில் இந்த எண்ணிக்கையில் 3 1/4 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அப்போ 81ல் 3 1/4 உறுப்பினர்கள் அப்படின்னு என்ன வரும்? அப்போ 27 பேர் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படணும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும்? 12 1/4, இதுலேயே மறுபடியும் என்ன 12 1/4 போட்டு அதில் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 1/4 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 3 1/4 உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 6 1/4 உறுப்பினர்கள், இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம், இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் என்ன பண்ணுவார்? நேரடியாக நியமனம் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு இங்கே கொடுத்தாச்சு, 3 1/4. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய எண்ணிக்கை மாறுபடும். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ அதாவது 81 இருக்கணும். இப்போ எவ்வளோ, அப்போ அதாவது 81க்கு மிகாமல் இருக்கணும், அதுக்கு குறையாமல் இருக்கணும். நான் 81ன்னு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த எண்ணிக்கை மாறுபடும். ஓகேங்களா? அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அப்போ பார்த்தீங்கன்னா 6 1/4 உறுப்பினர்களை ஆளுநர் என்ன தான் பண்ணுறாரு? நியமனம் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியம், நாமினேட் பண்ணுறாங்க. ராஜ்யசபாவில் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவரை நாமினேட் பண்ணுறாருல நேரடியாக, அதே மாதிரி தான் இங்கே ஆளுநர் நேரடியாக நியமனம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 12 1/4 உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்துக்கோங்க. பட்டதாரிகளால் 1, பட்டதாரி ஆசிரியர்களால் 1, 3 1/4 பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளால் 1, சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் 1. ஓகேங்களா? சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது நம்ம மாநிலத்துக்கு சட்டமன்ற மேலவை இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற மேலவை இல்லை அப்படின்னா உருவாக்கலாமா அப்படின்னு கேட்டால் உருவாக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு மாநிலத்திற்கு சட்ட மேலவை எங்களுக்கு வேணாம், அதை நீக்கம் பண்ணணும்னு நினச்சா நீக்கம் பண்ண முடியும். அப்படி தான் தமிழ்நாடுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி சட்டமன்ற மேலவை இருந்துச்சு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. ஆனால் 1986 என்ன பண்ணாங்க? அதைய நீக்கம் பண்ணாங்க சட்டத்தின் மூலமாக.
ஓகேங்களா? பாருங்க. இப்போ இந்த சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 169 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். சரி, எப்படிங்க சட்டமேலவையை உருவாக்கம் பண்ணலாம் நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மாநிலத்துக்கு ஒரு சட்டமன்ற மேலவை வேணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும்னு நம்ம நினைக்கிறோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமேலவையை உருவாக்கணும்னா உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு சட்டமேலவை வேணும்னு நம்ம நினைக்கிறோன்னா நமக்கு எத்தனை பேர் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க? சட்டமன்ற பேரவையில் 234 பேர் இருக்காங்க. அதில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வருவாங்க? 2/3 பங்கு உறுப்பினர்கள்னா இப்போ 78. அப்போ 78 × 2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? அப்போ 156 பேர் ஆதரவு, 2/3 பங்கு. ஓகேங்களா? அப்போ 156 பேர் ஆதரவு கொடுத்தாங்கன்னா, அதாவது எப்படி தீர்மானத்தை நிறைவேற்றணும்? அந்த சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களோட இப்போ ஒரு இதுக்கு மாறும் இந்த எண்ணிக்கை. அந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் எங்களுக்கு சட்ட மேலவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாராளுமன்றத்திட்ட கேட்டு நிறைவேற்றணும். இங்கே 2/3 பங்கு உறுப்பினர்கள் தீர்மானம் அங்கே கொண்டு வந்து அது வாக்களித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களுக்கு சட்ட மேலவை வேணும்னு பாராளுமன்றத்தை கேட்டோம் அப்படின்னா பாராளுமன்றம் என்ன பண்ணுவாங்க? ஒரு சட்டத்தின் மூலமாக நமக்கு சட்ட மேலவையை உருவாக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீக்கணும்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் இதே கண்டிஷன் தான். எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2/3 பங்கு உறுப்பினர்கள் அந்த மாநில சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் அதற்கு வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தை கேட்டுக்கிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த மாநிலத்திற்கான சட்ட மேலவையை நீக்கும். இதே ப்ரொசீஜர் தான் ரெண்டுக்கும். இந்த 2/3 பங்கு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்மளுடையது பாருங்கள். 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்ட மேலவையை நீக்க மசோதாவின் மூலம் 1986 நவம்பர் 1 முதல் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. அப்போ நமக்கு சட்ட மேலவை முன்னாடியே இருந்துச்சு, 1986 அது நீக்கப்பட்டது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ இதுதாங்க சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற பேரவை. அவ்வளோதான். அதனுடைய அமைப்பு மட்டும் பார்த்துருக்குறோம். அந்த எண்ணிக்கையில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சிம்பிளான இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். ஏன் இப்போ சிம்பிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மத்திய அரசு எல்லாமே பார்த்துட்டோம்ல, அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி சட்டமன்றத்தின் செயல்பாடுகளும் அதே மாதிரி தான். எப்படி பாராளுமன்றம் பார்த்தோம் அதே மாதிரி தான் சட்டமன்றத்துடைய செயல்பாடுகளும் இருக்கும். இந்த வீக்குக்கான போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய கமெண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏன்னு தெரில. ஓகேங்களா? ஒரு சிலர் ஃபஸ்ட்டில் இருந்து போட்டுகிட்டே வராங்க, சில பேர் அப்படியே போட்டுகிட்டே வராங்க. அவங்க திருப்பி அந்த பேர் வருது நம்ம பார்க்குறோம்ல, திருப்பி அப்படியே போட்டே வராங்க. சில பேர் அப்படியே மிஸ் ஆகுறாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ, எப்படி நீங்கள் ஒரு ஆர்வமாக பார்த்து நோட்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணீங்களோ அதை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அதில் தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. ஓகேங்களா? முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, சிலருக்கு சுச்சுவேஷன் படிக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே கண்டினியூவாக கொண்டு வந்துடுங்க எப்படியாவது. ஓகேங்களா? மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கொண்டு வந்துடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கீழே போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி வீடியோ, பாலிட்டி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தனி வீடியோலேயே எல்லா கமெண்ட்டுக்கான நீங்கள் டவுட் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த டவுட்டுக்கான கிளியரான ஒரு சொல்யூஷனை அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? எதுவுமே ஏன்னா அடுத்த வீடியோவில் சொல்லும் பொழுது யாருமே பெருசாக பார்க்குறதில்ல, சிலருக்கு தெரிய மாட்டேது, திருப்பியும் அதே டவுட்டு தான் கமெண்ட்டில் கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் அந்தந்த வீடியோவில் அந்த சம்மந்தமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் போட்டுருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, நீங்கள் டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஷின் டிஸ்கஷன் பண்ணுறோம்ல, அப்போ நான் சொல்லிடுறேன். சில பேர் இப்போ யூடியூப் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாமல் யூடியூப்பில் படிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு வீடியோ பாலிட்டி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அந்த டவுட்டை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம்.
ஓகேங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது அவ்வளோதான். இந்த வாரம் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.